ரேகை ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அதில் வரும் கதாபாத்திரங்களும் அப்படியே நம்மளை கடத்தி போகுது. அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அஞ்சலி ராவ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எதிர்பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் உங்க டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. தட் ஐ அப்ரிஷியேட் தட். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் வெப் சீரீஸ்க்கு நான் பேக் வந்திருக்கேன். அண்ட் தேங்க்யூ கௌஷிக் சார், தேங்க்யூ சிங்கா சார், முருகன் சார் அண்ட் ஹோல் டீம் இவ்வளோ நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்காக ஐ திங்க் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜானர் வந்து கிரைம், த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும். அண்ட் அதுல நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நான் ஒரு பேரா சொல்லதான், பேரை விட்டு போனா ரொம்ப தப்பாயிடும். ஸோ அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும், எங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வசீகரமும் வசீகரிக்கும் பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எப்பயும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான். இப்ப ப்ரொடியூசர் சிங்காரவேலன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் எப்பயுமே பயன்படுத்துவேன். இன்னைக்கு வந்து 4 நன்றிகள் நான் சொல்லணும். அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும். அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன். இப்ராஹிம் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர், ரொம்ப வருஷமா தெரியும். எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்துல ஏதோ நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். வெரி வெரி சாரி. நான் இனிமே அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும். ஏன்னா சர்க்காஸ்டிக்கா நம்ம சொல்றோம், ஆனா அது ஆப்போசிட் சைட்ல எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது. அதனால வெரி வெரி சாரி. எல்லாரும் முன்னாடி நான் வந்து நன்றி சாரி கேட்டுக்கிறேன். ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ, அந்த ரேகை அப்படிங்கிறது ZEE5க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க பார்ப்பீங்க, ரிலீஸ் ஆக போகுது, பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு இதை நீங்க பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூ கம் டு யுவர் கன்க்ளூஷன். வெளியில பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி வந்து ZEE5 இந்த வெப் சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை, ஐம் ஷூர் நீங்க எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இன்னைக்கு உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான், சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். 80களில் 90களில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள், அதை 80s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். ஒரு சின்ன பொட்டி கடையில கூட எங்க வீட்டு பக்கத்துல நான் சார்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துல அந்த பொட்டி கடையில வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள், மினி நாவல்னு சொல்லுவாங்க, சின்ன அந்த பெரி மேசன், ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி. அதாவது ஒரு குவிக்கா ஒரு சைதாப்பேட்ல நீங்க வந்து பஸ்ல ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போறதுக்குள்ள படிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு குவிக்கா ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஒரு கதையை தழுவின்னு சொல்றதை விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர், ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புறேன். அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கிரைம், ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர். இந்த கிரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் எனக்கு வந்து வேற ஒரு OTT தளத்துல ஹர்க்யூல் பைரோ அந்த அகாதா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹூ டன் இட், யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கும், சஸ்பென்ஸா இருக்கும். அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்ப அழகா கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை பத்தி டைரக்டர் அதிகமா பேசுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த SS குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை தவமாய் தவம் இருந்து நேத்தேன் வந்தா இது மாதிரி நிறைய வந்து ஏதோ 18 சீரியல் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து மதில், செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் யாரு அப்படிங்கிறத சத்தியமா இன்னைக்குதான் நான் ஆக்சுவலா அவரை வந்து நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசினது எல்லாமே டைரக்டர், அப்புறம் ZEE5ல பேசினாங்க. ஆனா ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இதுதான் இந்த சிங்காரவேலன் சார் அப்படிங்கிறது. ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து
டு த ப்ரொடக்ஷன் குரூப் எஸ்எஸ் குரூப். ஏன்னா இவ்வளோ தைரியமா ஒரு ப்ரொடக்ஷன் வேலை முருகன் சார் அப்படிங்கிறது இபி இன்னைக்கு இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், வெளியில இருக்காரு. அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு, நீங்க எப்படி வந்து இந்த பட்ஜெட்ல நீங்க இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னு. ஆனா அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இதை விட பெட்டரா கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்ல அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்காரவேலன் சார். இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ், அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓடிடி தளத்திலையும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ 2வது நன்றி அவருக்கு. 3வது இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் வரத்துக்கே காரணம் வந்து 2 பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார். ஸோ சடனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நான் Z5ல அனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு, இதுக்கு நாங்க வந்து வேற யாரும் யோசிச்சிருந்தோம், ஆனா இது வந்து கரெக்டா நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு, அதாவது ஹோல்டு பண்ற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம், அதுக்கே வந்து நிறைய நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியில எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய 3வது நன்றி. 4வது நன்றி அப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன். நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும், அதனால அதுல ஒன்னே ஒண்ணு குறிப்பிட்டு நான் சொல்லணும். இப்ப நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி, மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க தென்காசியில போய் அதை ஷூட் பண்ணோம், அதுல வந்து நிறைய அந்த இதெல்லாம் தெரியுது ஆனா அந்த மார்ச்சுரி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் சொல்லலாமா சார் அதை? அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல தான் இங்க வந்து செட்டு போட்டது. அது உண்மையிலுமே பாத்தீங்கன்னா எனக்கே அது உள்ள போகும்போது ரொம்ப ஈரியா இருந்தது. இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு, நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை, ஆனா நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியா ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும். அந்த கிரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாவே பாராட்டணும். ஏன்னா அங்க நடிக்கும் போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போற இடமா இருக்குன்னு. இத நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு, இனிமே நான் அங்க போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் சொன்னார். அதாவது அந்த சம்பவம் நடந்தது. ஸோ எடிட்டரா இருக்கட்டும், கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடிச்ச அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய 4வது நன்றி. இந்த Z5 வெப் சீரிஸ் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, இதுக்கு நீங்க கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டா வந்து எங்களுக்கு, நீங்க ஒரு வார்த்தை நல்லா சொன்னா கூட இது ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும். தயவு செஞ்சு சொல்லுங்க, இதை பத்தி நிறைய பேசுங்க, நிறைய மக்கள் கிட்ட இதை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். வீரவான ரோஜா, சரவணன் மீனாட்சி, ராஜா ராணி, பகல் நிலவு என்ற சின்னத்திரை சீரியல்கள் எல்லாம் பெரிதாக பேசப்பட்டவர். நதியின் ஓசை, மலைகளின் அமைதி, பனியின் மென்மை, பறவைகளின் பாடல் எல்லாம் சேர்த்து செய்த ஒரு பெண் பவித்ரா ஜனனி. போலீஸ் உடையில் ஒரு புது மலராக வந்த ரேக்கை நாயகி பவித்ரா ஜனனி அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக கியூட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. நான் நிறைய இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் ஃபோன்ல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதே தியேட்டர்ல வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்டா வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப் சீரிஸ்க்கு வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த Z5க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ், என்னோட ஈரமான ரோஜாவில ஒர்க் பண்ணவரு, எஸ்எம்ல ஒர்க் பண்ண, சரவணன் மீனாட்சியில ஒர்க் பண்ணவரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு 2 எபிசோட் சொன்னாரு, அவர் இங்க காணோம். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லும். ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாவே எடுத்துக்கிறேன். எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் பிரீத்தி மேம், கௌஷிக் சார், தீனா சார், அப்புறம் ஹென்ரி கேமராமேன் சார், ராஜேஷ், முருகன் சார், நந்தகுமார் சார், நிதின், பிரவீன், சரவணன், விஜய், ஷாலு, முத்து, அருள், அனில், அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ நேரம் நீங்க எங்களுக்காக உட்கார்ந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் எங்களோட ட்ரெய்லர் வந்த போது சோஷியல் மீடியால நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. அழைக்கிறோம். ரேகை பொறுத்தவரையில் கும்பி கொதித்து குலை நடுங்கச் செய்யும் ஒரு கதைக்களம். சாதாரண மக்களின் வாழ்க்கை எப்படி பெரிய சக்திகளிடம் சிக்கிக் கொள்கிறது என்று நிஜமாக காட்டும் ஒரு வெப் சீரிஸ். எஸ்ஐ வெற்றி இந்த கதை பாத்திரத்தில் நம் மனதில் நிஜமாகவே பதிந்த பாலஹாசன் திரு கலைஞானி கமலஹாசன் வரிசையில் வளரட்டும் வரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாலஹாசன். இந்த படத்துல இந்த வெப் சீரிஸ்ல வெற்றி அப்படின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ராஜேஷ்குமார் சார், உங்க நாவல்ல நடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ, பெருமையா இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த தீனா சாருக்கும், ப்ரொடக்ஷன் டீம், V5 டீம், சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ. வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. November 28 என்னோட பர்த்டே. கரெக்டான லீடா நடிச்ச ஒரு சீரீஸ் ஒன்று வருது. தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ. இவர் ரொம்ப ஷார்ட்டா தான் பேசுவாராம். இவர் படம் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் செல்வராகவனின் சினிமா பள்ளியில் இருந்து வந்தவர். டானாக்காரன், ஓம்காலி, ஜெய்கால் என்று சின்னத்திரை பெரிய திரை அனுபவம். எப்போதும் உலகை விலைக்கேள் என்ற ராஜேஷ்குமார் அவர்களின் ஒற்றை வரி எடுத்து சமூகத்தின் இருண்ட மூலைகளுக்குள் இழுத்துச் சென்றும் ஒரு பரபரப்பான கதை. மரணத்தின் பின்னால் இருக்கும் மௌனங்கள் பரபரப்பு நிறைந்த கதையாக்கி ரேகையில் கொடுத்துள்ள அறிமுக இயக்குனர் அழைக்கிறோம் தினகரன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு டேட் வரும், October 27 கை கிடைச்சது. அது போன வருஷம் அந்த October 27 தான் சாரை நான் மீட் பண்றேன், கௌசிக் சாரை. அன்னைக்கு அவர் சார் சொல்றாரு, ராஜேஷ்குமார் நாவல் இருந்தா நல்லா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்னு சார் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன், சார்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு உலகை விலைக்கேள்ங்கிற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது. அதுலேருந்து சில சம்பவங்களை நான் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்கு. அதனால நான் எதுவும் பெருசாக ப்ரிப்பேர்டாக வரல. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ், சிங்கா சார் ரொம்ப தேங்க்ஸ், ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ். ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. சில நாள் நான் ஷூட்டிங்ல இல்லை, ஹென்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாப்ல. எடிட்டர் தோரி பிரகாஷ், சரவணன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி.